தாய் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழர் பூப்பந்தாட்ட போட்டி இன்றைக்கு 2026 11 வருடமாக செய்துட்டு வர்றாங்க. அதில் கலந்துக்கிட்ட அண்ணனும் அதோட ஃபவுண்டரும் நம்மளோடைய இணைஞ்சிருக்காங்க. அவளை சந்திக்கும் போதே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ எளிமையாக ஒரு பண்பாக இருக்கிற ஒரு குழு தலைவர்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்குது. அண்ணன் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணே. என்னுடைய பேர் சுந்தரலிங்கம் ஹரிகரன், கண்ணன்னு சொல்லுவாங்க. உண்மையில் எனக்கு 14வது வருஷம், அன்னைக்கு 14 வருஷமாக நான் மோர் தென் 10 இயர்ஸாக நான் அதில் விளையாடி கொண்டிருக்கிறேன். உண்மையில் இப்போ நான் விளையாடுறதை விட இந்த ஃபவுண்டரை பற்றி சொல்லணும்னா எனக்கு விருப்பம். ஏனென்று சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட இவர் இப்போ 2013 துவங்கினது. 16 தான் நான் இவரை போய் பார்த்தேன். நான் எல்லோரும் சொன்னவ இப்படி சிங்கம் பண்ணுறாள் செய்கிறார். அப்போ நான் போய் இவரை முதலாக கேட்டேன், இவர்கிட்டையே கேட்டேன், உங்களுக்கு சிங்கத்தை தெரியுமோ, சிங்கம் பண்ண உங்களுக்கு தெரியுமோன்னு கேட்டார். அப்போ இவர் சொன்னார், என்னத்தை கேட்டார். அதில் நான் இவரை பார்க்கணும் மாட்டேன். இவர் எங்கேருந்து வாரீங்க? லண்டன்லேருந்து. நான் சரைஸ் மேசேஜில் வாரேன். இவரை வச்சுக்கொண்டார். நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண நான் சொல்லி நான் அதுக்கு இவரை பார்க்கல மனசார. இவரும் பாலாவட்டரும் இருந்தவர். அப்போ இவரை பார்த்துட்டு தான் இவரை கட்டிப்பிடிச்சு சொன்னார், அண்ணன் நீங்கள் அப்போ இவ்வளோ சிரமம் இல்லை, அப்போ குறைவான பிளேயர்ஸாக வந்தவன் எங்களுக்கு அப்படின்னு வந்தவன் நிறைய பிளேயர்ஸ். அப்போ சொன்னேன், அண்ணன் இது ஒரு முயற்சி என்றதை விட உங்களுக்கு ஒரு தியாகம் தான். கண்டிப்பாக. ஏனென்றால் இதை இவ்வளோ பேரை சேர்த்து, இவ்வளோ தமிழர்களை ஒன்றாக சேர்த்து, இவ்வளோ தமிழ் ஜனங்கள் விளையாடி இன்றைக்கு பார்த்தீங்களா, அன்றைக்கு வந்ததை விட இன்றைக்கு நான் ஒவ்வொரு வருஷம் பார்க்குறேன். ஒவ்வொரு லேடிஸ் இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க. என்ற வீட்டில் இல்லாமல் அதுக்கு மூல காரணமே இவர் தான். ஸோ இவர் உண்மையில இவர் நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன், இவர் நல்லா இருக்கணும் மனசார. இதுக்காக சொல்லலை நான், இவர் உண்மையிலே நல்லா இருக்கணும். இவர்கிட்ட குழுக்களும் இவர் நல்லா இருப்பார் கடவுள் என்று நல்லா இருப்பார். ராஜன், பாலா, இப்போ ஜெகன் மாதிரி இவரோட சேர்ந்து அத்தனை பேருமே சரியான கஷ்டப்படுறாங்க. வெளியால் தெரியலை நிறைய பேருக்கு. சில பேர் சில மனத்தாங்களால் இந்த முறை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. அப்போ அதெல்லாம் நீக்கி எல்லோரும் வரணும். இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இவர் செய்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் சப்போர்ட், எங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும். என்ன பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவருக்கு என்கரேஜ் பண்ணணும். அவர் நிறைய இதை ஸ்பான்சர் கொடுக்கணும். அதை விட நிறைய இதுகளை அவையில் கொண்டு வரணும். எங்களுக்கு இல்லை, தமிழ் ஆக்களுக்கு இவருக்கு ஊக்கப்படுத்தினா தான் இவரும் தொடர்ந்து செய்வார். அதுதான் மெயினான விஷயங்கள். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 500 பிளேஸ் இருக்காங்க எல்லாமே சேர்த்து. இப்போ 500 பிளேஸ் அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் கூடணும். கண்டிப்பாக தான் நல்ல விஷயங்கள். அப்போ அதனால தான் சொல்கிறேன், இவர் சும்மா எல்லாரும் சொல்லலாம், சிங்கமண்ண வந்தார், அதை செய்தார், இதை செய்தார், அவன் போயில அப்படியாண்டு இல்லை. ஒரு ஆர்கனைசேஷன் கட்டி காப்பி இன்றைக்கு இலங்கையிலையும் போய் நிறைய விஷயங்கள் செய்கிறார். கண்டிப்பாக அதுக்கு உண்மையில நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு டூர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு வாழ்நாளில் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம் அவருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழனும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்றால் இப்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து அவர் கிட்டத்தட்ட 1ஆம் தேதி இங்கே வந்தவர். இன்றைக்கி நிற்கிறார். இப்போ நாளைக்கு 4:30 நிற்பார். இங்கே அவ்வளோ வேலை தானே அவருக்கு. இருக்கிற ஒரு 10 நிமிஷம் இருப்பார் அங்கே எங்கேயாவது. மற்றபடி எல்லாரும் அவற்ற குழுக்கள்லேருந்து ராஜன் எல்லாரும் மேலே ராஜன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் சரியான கஷ்டப்படுறார். ஜெகா கஷ்டப்படுறார். அதை விட எனக்கு தெரியாதாக்கள் ஆனாலும் அதில் ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரியல, இவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்க. ஆமாம், இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்க. அது உண்மையான விஷயங்கள், சத்தியமாக உண்மையான விஷயங்கள். அதில் அதில் ஆட் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் இவே மாதிரியான ஆட்களால் தான் எங்களுக்கு அந்த உற்சாகம் கிடைக்கிறது. கண்டிப்பாக, நிச்சயமாக. இவர் மாதிரி நிறைய பேர் இருக்கணும். இவர் எனக்கு பழக்கமும் இல்லை, நண்பனும் இல்லை, சொந்தக்காரரும் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு ஒரு இயற்கை கொண்டு இணைச்ச ஒரு பாலம் அப்போ இதுதான் எங்களை ஒரு உரம் மாதிரி. அதுதான் உண்மையில நாங்கள் இயங்குறதுக்கு காரணம். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் எந்த மனசாவும் படாதீங்க. என்ன இது தமிழருக்காக செய்கிற ஒரு விளையாட்டுகள். தமிழர் கம்யூனிட்டி நாளைக்கு எங்களோட சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நிறைய வர்றாங்க. அவங்க கோச்சிங் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, அவங்க தாங்களே மேன்மைப்படுத்தணுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்படியானது இவர் செய்கிறார். அதுக்கு இப்போ சில குறைகள் தானே ஆகும். எல்லாத்தையும் சரிப்படுத்தலாம். சில அதுகளை நேரடியாக அவரோட கதைச்சு அல்லது நீங்கள் செய்தீங்கன்னா இன்னும் நாங்கள் எங்களோட சமுதாயம் வளரும். அதுக்கு இவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுவோம் எல்லாரும். நன்றி உங்களுக்கும் உங்களோட டிவிக்கும்
மிக்க மிக்க நன்றி. நன்றி. நீங்கள் எல்லா இடத்தையும் கொண்டு சேருங்கோ, எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அடுத்த வரை உங்களை சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயம் சரியா? நிச்சயம் ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து செய்ததுக்கு தாய் டிவிக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, இப்போ நம்ம அவர் கதைச்சதுலேயே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சிங்கம் ஐயா வந்து காட்டுக்கு மட்டும் சிங்கம் ராஜா இல்லை, இங்கே நம்ம மக்களுக்கு வந்து உண்மையாக ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பணம் உதவி இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் முடிஞ்ச விதத்தில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு முக்கிய அவசிய தேவையே ஒற்றுமை. நம்ம ஒற்றுமையாக இருந்தாலே வந்து பல ஆக்கப்பூர்வ விஷயத்தை எளிதாகவே நம்ம செய்து முடிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச பக்கத்துலேருந்து அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாத்தையும் உங்கள் மூலியமாகவும் சரி, உங்கள் நண்பர்கள் மூலியமாகவும் சரி, உங்கள் உறவினர்கள் மூலியமாகவும் சரி, இந்த விஷயங்களை நீங்கள் போய் சேர்த்து இந்த தலைமுறையை ஒரு சிறந்த தலைமுறையை நம்ம உருவாக்கணும் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.